நம சிவாய அனைவருக்கும் வணக்கம். வரமகாலட்சுமி பண்டிகையான இன்று அதிகாலை நேரத்துலேருந்து நம்ம இல்லத்தில் என்னென்ன பூஜை நடந்துச்சோ இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் பார்ப்பீங்க. முதல் நாள் நாம் வேலைக்கிழமை அம்பாளை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டோம். ஃபஸ்ட்டு டே முதல் நாள். இன்றைக்கி 2ஆம் நாளாக அதிகாலையிலேருந்து என்ன பூஜை எங்கள் வீட்டில் நடந்துச்சோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே உங்கள் கூட நானும் வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். நன்றி. நம சிவாய. மகாலட்சுமி தாயாருக்காக நான் போட்ட இந்த வாசல் கோலம் வரமகாலட்சுமி பண்டிகைக்கு இந்த கோலம் முழுக்க முழுக்க என் தாயாருக்கு சமர்ப்பணம். அம்பாளுக்கு பிடிச்ச முதல் விஷயம் என்ன என்றால் நம்ம வாசல் ரொம்ப மங்களகரமாக இருக்கணுங்க. கோலம் போட்டு நல்ல அந்த வாசலுக்கு மஞ்சள் பூசி மங்களகரமாக வைத்து அம்பாளை நம்ம வீட்டுக்கு அழைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. வாசலுக்கு மாவிலை கட்டி மாவிலை தோரணமாக கட்டிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் மாவிலை வைக்கும்போது அதுவே ஒரு மங்களகரமாக இருக்கும். பாருங்கள், நாம் வீட்டு வாசலுக்கு நாம் கட்டியிருக்கிறோம் மாவிலை தோரணம். என்னோட அம்பாளுக்கு தாயே மகாலட்சுமி தேவியே போச்சு போச்சு. நம்ம வீட்டில் எந்த வேலை செஞ்சாலும் முதல் நாம் விநாயகருக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை கொடுக்கணுங்க. முதல் விநாயகருக்கு விளக்கேற்றிட்டு பிறகு அரங்கம் புல்லால் அவருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு அக்ஷய பாத்திரத்தில் பூக்கள் எல்லாம் போட்டாலே அது விநாயகருக்கும் பிடிக்கும், மகாலட்சுமி தாயாருக்கு பிடிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு பாட்டிலில் நீங்கள் தண்ணி ஊற்றி அதில் நீங்கள் அரங்கம்புல் எப்போவுமே போட்டு வச்சுக்கலாம். வீட்டில் முதல் கடவுளையாக அவங்க நாங்கள் எப்போவுமே துணை இருப்பாங்க. அவங்க நமக்கு விநாயகரே போச்சு போச்சு. பிறகு மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்ச இந்த வாழைக்கம்பம் இந்த வரமகாலட்சுமி பண்டிகைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷங்க. ரொம்பவே விசேஷம். 2 பக்கம் நீங்கள் 2 வச்சுட்டா அம்பாலே நீங்கள் உட்கார வைக்கணும். பாருங்கள், நம்ம வாழைக்கம்புக்குள்ளே காமாட்சி அம்மன் உட்காந்துருக்காங்க. அழகாக அம்பாள் உட்காந்துருக்காங்க. தாய்க்கு நன்றி, அம்மையே வருக. நான் 2 பக்கமும் இதை நான் வச்சுருக்கேன். பாருங்கள், 2 மரங்கள் தாய்க்கு. தாயே மகாலட்சுமி தேவியே போச்சு போச்சு. 2 வாழை மரங்கள் என் தாய்க்காக. இது எல்லாமே வரமகாலட்சுமி பண்டிகை சிறப்பே கிடையாதுங்க. பாருங்கள், 2 வாழை மரத்துடன் அம்பாளுக்கு பூஜை ஆரம்பம் நம்ம இல்லத்தில். தாயே மகாலட்சுமி தேவியே போச்சு போச்சு. நம சிவாய என்ற மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம மத்தியான வேளையில் அம்பாளுக்கு இலை போட்டு சாப்பாடு வைத்து மாலை பூஜைக்கு நாம் தயார் பண்ணிகிட்ருக்கோம். அம்மையே தாயாரே போற்றி போற்றி. அம்பாளுக்கு தூபதீப ஆராதனை சமர்ப்பணம். இந்த அழகான மத்திய நேரத்தில் அம்பாளுக்கு சாப்பாடு சமர்ப்பணம். அன்னையே தாயாரையே போற்றி போற்றி, மகாலட்சுமி தேவியே போற்றி போற்றி. போன வருஷம் வந்தீங்களா? கடைசியில வந்தீங்க. பூஜைக்கு வந்தீங்களா? பூஜைக்கு வர முடியல, சொன்னல ஒவ்வொரு மரம் சொல்லி கடைசியில அப்புறம் நீ பூஜை எல்லாம் பண்ணி தானே கொடுத்து எல்லாம் சொல்லி இந்த வருஷம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்லம்மா. ஓ, சொன்ன வாக்கு பழிச்சு விட்டது. தாய்க்கு நன்றி. அதனாலதான் சரி நீ கஷ்டம் வந்துட்டேன். சூப்பர்மா. சாய நமஹ. பாலும் தெனித்தியலும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்து உனக்கு நான் தந்து கோலம் செய்வேன். துங்க கரிமகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் 3 தா. ஓம் காம் கணேஷாய நமஹ. ஓம் காம் கணேஷாய நமஹ. ஓம் காம் கணேஷாய நமஹ. அருகப்புல் சமர்ப்பணம் விநாயக பெருமானுக்கு. விநாயக பெருமானே போச்சு போச்சு. ஓம் காம் கணேஷாய நமஹ. என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையாரே போற்றி. என் குலத்துக்காக என் குலசாமியே போற்றி. என் முன்னோர்களே போற்றி, என் குருமார்களே போற்றி, என் இயற்கையே போற்றி, என் பிரபஞ்சமே போற்றி. ஜெய் ஸ்ரீ ராமரே போற்றி. ரிஷபவாகனத்தில் என் தாய் தந்தை. இந்த உலகம் முழுவதும் அம்மையப்பன் தானே, அர்த்தநாரீஸ்வரர் தானே இல்லையா அம்மா? இந்த உலகம் முழுவதும் யார்? இந்த உலகத்தை ஆழ்வார் என் அம்மையப்பன் அர்த்தநாரீஸ்வரர். என் அம்மையப்பனே போற்றி போற்றி. ரிஷபவாகனத்தில் என் தாய் தந்தை. என் தாய் தந்தையாரே அம்மையப்பனே அர்த்தநாரீஸ்வரரே போற்றி போற்றி. ஓம் நமோ நமச்சிவாய வாழ்க. அதன் தாழ்வாழ்க. இப்பொழுது என் நெஞ்சில் நீகாதான் தாழ்வாழ்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. தன்னாளுடைய சிவனே போற்றி, என் நாட்டவுக்கு இரவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. இந்த அழகான நேரத்துல, இந்த மாலை நேரத்துல மகாலட்சுமி தாயார இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல மகாலட்சுமி வரமகாலட்சுமியாக நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க. அம்பாளை நம்ம மனிதார வழிபாடு பண்ணலாம். தாயே மகாலட்சுமி தேவியே போச்சு போச்சு. வெற்றியல் முருகரே போச்சு போச்சு. நம்ம முதல் பூஜை பண்ணும் போது விநாயகர் பெருமானை நம்ம வேண்டோம். ஏன்னா அவர் நமக்கு முதல் கடவுள். அதே மாதிரி எல்லா சுவாமியும் நம்ம வேண்டும் போது நம்ம எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரிமா, ஒரு காரியத்தை நம்ம எடுத்தோம், அதை செஞ்சதுக்கு அப்புறம் நாம ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும். அது யார் தெரியுமா? நம் முருகப்பெருமானுக்கு. ஏனென்றால்
அம்பாள் கிட்டயே போய் வேல் வாங்கினவர். அம்மா நீ எனக்கு வேல் கொடு, நானு எல்லாருக்கும் வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லி அம்பாள் கிட்டயே வேல் வாங்கினவர். அப்ப நம்ம எந்த காரியத்துல நம்ம சக்சஸ் ஆனாலும் நம்ம முருகப்பெருமானுக்கு நம்ம நன்றி சொல்லி அந்த கோயில் எங்க ஏதோ நம்ம போயிட்டு வந்துடணும். அவருக்கு நாம் நன்றி சொல்லணும். ஏனென்றால் ஒரு காரியம் சக்சஸ் ஆகிறதுக்கு அவர் மட்டுமே காரணமானவர் நம்ம முருகப்பெருமான். வெற்றிவேல் முருகரே. இந்த அழகான பூஜை என்னோட அந்த பூஜையை சொல்லி கொடுத்த என்னோட குருமார்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. என்னோட முதல் குருவாக என்னுடைய அம்மம்மா, அவர் எனக்கு முதல் குருவாக வீட்டுல லட்சுமி பூஜை எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. சிறு வயசுல இருந்து இந்த பூஜை பண்றவங்க வீட்டுல அத்துபடி. பிறகு என்னுடைய கடவுள் எனக்கு முதல் குருவாகி இந்த உலகத்துல என்னோட தாய் தந்தையே எனக்கு ஒரு குருவாய் வந்தாரு. அம்மையப்பர் அர்த்தநாரீஸ்வரரே எனக்கு ஒரு குருவாய் வந்து எல்லா விஷயங்களும் நீ இப்படி பண்ணுமா, நீ இப்படி பண்ணுன்னு சொல்லி பல விஷயங்கள், ஒரு ஆன்மீக சொற்பொழிவே ஆகட்டும், ஒரு பஜனையே ஆகட்டும், ஒரு ஆன்மீக பயணமே ஆகட்டும், எல்லாமே சொல்லி சொல்லி என்னை வளர்க்கிறாங்க. இதுவரை நான் பாக்கியசாலி. இந்த தாய்க்கும் தாய் தந்தைக்கும் கொடானு கொடி நன்றி. எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் கொடான கொடி நன்றி. பிறகு நம்ம சுத்தி இருக்கிற எத்தனோ குருமார்கள் நமக்கு வந்து இது இப்படி பண்ணுமா இப்படி பண்ணுமா சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அவங்களுக்கும் நான் கொடான கொடி நன்றி சொல்றேன். நம்ம சுத்தி இருக்கிற அனைத்து குருமார்களுக்கும் கொடான கொடி நன்றி. ஓம் நம சிவாய. அம்மையே தாய் தந்தையாரே போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. தாயே மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி. தாயே வருக, லக்ஷ்மி வருக, தேவி வருக, அம்மைய வருக, மகாலட்சுமியாக வருக, துளசி மாதாவே வருக, பெருமானின் ஹிருதய அரசிய வருக வருக, அம்மைய வருக, தேவி வருக, மகாலட்சுமி தாயாக வருக, தாயே அம்மைய தேவியாக நீனு வருக, சலசல என வருக தேவி சலகு கட்டி வருக, அம்மைய மகாலட்சுமி தாயாரே வருக, தேவி மகாலட்சுமி தாயார் வருக 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 வருக, தாயே வருக, லக்ஷ்மி வருக, தேவி வருக, மகாலட்சுமி தாயாக வருக வருக, அஷ்டலக்ஷ்மி தேவியாக வருக வருக, சந்தான லக்ஷ்மியாக வருக, தானிய லக்ஷ்மியாக வருக, துளசி பிரியே வருக, பெருமானின் ஹிருதயேஸ்வரியே வருக வருக, நாராயணியே வருக வருக, அம்மைய வருக, தாயே வருக, லக்ஷ்மி வருக, தேவி வருக, மகாலட்சுமியாக வருக, அஷ்டலக்ஷ்மியாக வருக வருக. இந்த அழகான நல்லாள வரமகாலட்சுமியான இன்று ஆசி வழங்க நீ வருக, தாயே மகாலட்சுமி தேவியே வருக வருக, அம்மையே தாயே மகாலட்சுமி தேவியே வரணும். நீ எங்கிருந்தாலும் நம்ம இந்த இல்லத்துக்கு நீ வரணும். இந்த பூஜையில நீனும் கலந்துக்கூட. தாயே மகாலட்சுமி தேவியே போற்றி போற்றி. அம்மையே இந்த ஊரை காக்கும், எல்லை காக்கும், கிராமத்தை காக்கும் கிராம தேவியரே, உலக தேவியே, சமயபுரம் அம்பாளே, மாசாணி தாயாரே, இந்த ஊரை காக்கும், எல்லை காக்கும், கிராமத்தை காக்கும் கிராம தேவியரே, துர்கா தேவியே, சண்டி சாமுண்டியே, கால பைரவியே, அம்மையே, ஜெகஜனனியே, காளி தேவியே, தாயே, திரிசூலியே, திரிபுர சுந்தரியே, அம்மையே, தாய் தந்தையாக நீனு வருக, அர்த்தநாரீஸ்வராக வருக வருக, தாய் தந்தையாக வருக வருக, அம்மையே தேவியே வருக வருக. சரி, அம்பா துர்கா சரஸ்வதி அம்மையே போட்டு சாமியே துணை. ஜெய ஸ்ரீராம். விநாயகர் பெருமானே போற்றி போற்றி. ஜோதி தாயாரே போற்றி போற்றி. வைபவ லக்ஷ்மியே போற்றி போற்றி. அஷ்டலக்ஷ்மி தேவியே போற்றி போற்றி. சந்தான லக்ஷ்மி தேவியே போற்றி போற்றி. மகாலட்சுமி தேவியாரே போற்றி போற்றி. துளசி பிரியையே போற்றி போற்றி. துளசி மாதாவே போற்றி போற்றி. ஜோதி தாயாரே போற்றி போற்றி. கன்னிகா தேவியே போற்றி போற்றி. கன்னிகா வரமேஸ்வரியே போற்றி போற்றி. திரிபுர சுந்தரியே போற்றி போற்றி. மகாலட்சுமி தேவியே போற்றி போற்றி. சந்தான லக்ஷ்மி தேவியே போற்றி போற்றி. அஷ்டலக்ஷ்மி தேவியே போற்றி போற்றி. திரிபுர சுந்தரியே போற்றி போற்றி. ஜெகஜனனியே போற்றி போற்றி. மகாலட்சுமி தாயார் அஷ்டலக்ஷ்மி தேவியே போற்றி போற்றி. தாமரையில் நலசிருக்கும் தேவியே போற்றி போற்றி. நானட்டு தேவையே போற்றி போற்றி. தங்கத்து ராணியே போற்றி போற்றி. வெள்ளியின் தாமரையே போற்றி போற்றி. வைடூர தேவதையே போற்றி போற்றி. வைபவ தேவியே போற்றி போற்றி. சகல செல்வத்தை கொடுப்பவளே போற்றி போற்றி. அன்னையே தாயார் லக்ஷ்மி தேவியே போற்றி போற்றி.
பெருமானின் ஹிருதயேஸ்வரியே போற்றி போற்றி, ஜெகத் ஜனனியே போற்றி போற்றி, மகாலட்சுமி தேவியே போற்றி போற்றி, அஷ்டலட்சுமி தாயாரே போற்றி போற்றி, அம்மைய தேவியே போற்றி போற்றி, சக்தி தாயாரே போற்றி போற்றி, பெருமானை நாராயண ஹிருதயேஸ்வரியே போற்றி போற்றி, ஞானத்தின் தேவியே போற்றி போற்றி, ஜெகத் ஜனனியே போற்றி போற்றி, பெருமானின் ஹிருதயேஸ்வரியே போற்றி போற்றி, மகாலட்சுமி தேவியே போற்றி போற்றி. தாயே, இது அழகான நேரத்தில் அம்பாளுக்கு பல நாமத்தோட அர்ச்சனை. அம்பாள் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு பல நாமங்கள், சொல்லவே பல அவதாரங்கள், பல நாமங்கள், சொல்ல வார்த்தை உண்டா தாய்க்கு, சொல்ல வார்த்தையே இல்லை. பல நாமங்கள் நம்ம அர்ச்சனை வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போதைக்கு நம்மளால முடிஞ்ச 108 அர்ச்சனை நம்ம பண்ணியிருக்கோம். தெய்வத்துக்கு கொடானு கொடி நன்றி. தாயே மகாலட்சுமி தேவியே இன்று நம்ம இல்லத்துல மகாலட்சுமியாக எழுந்து உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு இந்த அழகான அர்ச்சனைகள் தானியத்தால, நாணயத்தால, பூக்களால, துளசியால, பிறகு நம்ம வந்து மீண்டும் அர்ச்சனையால எல்லாமே சேர்ந்து நம்ம அர்ச்சனை பண்ணிருக்கிறோம். தாயாருக்கு சகல அர்ச்சனையும் சமர்ப்பணம். தாயே போற்றி போற்றி, தேவியே போற்றி போற்றி. அம்மைக்கு அர்ச்சனை சமர்ப்பணம், தேவிக்கு அர்ச்சனை சமர்ப்பணம், தாயாருக்கு துளசி அர்ச்சனை, அம்மைக்கு சமர்ப்பணம். தாயாரே போற்றி போற்றி, அம்மையே மகாலட்சுமி தேவியே போற்றி போற்றி, அன்னையே தேவியே தாயாரே போற்றி போற்றி. தேவி மகாலட்சுமி தேவியே போற்றி போற்றி, சர்வ மங்கள மாங்கல்யே शिवे सर्वार्थ सात्विके शरण्यके त्र्यंबिके गौरी नारायणी नमोस्तुते अम्मये बोट्री कामाक्षिये बोट्री सरस्वती देविये बोट्री महालक्ष्मी तायारे बोट्री बोट्री सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थ सात्विके शरण्यके त्र्यंबिके गौरी नारायणी नमोस्तुते अन्ये तायारे बोट्री बोट्री மருமகளை கூட்டிட்டு வாங்க தாயாரே மகாலட்சுமி உங்களுக்கு இந்த சைஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மகாலட்சுமி தேவியே போச்சு போச்சு. அம்மாவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு சுமங்கலியாக இருக்கு. அன்பான தேவமகளின் வாழ்த்து. உங்களுக்கு என்ன சைஸ் வரும்ப்பா? இந்த சைஸ் ரெட்டா? महालक्ष्मी देवी उल्टा सारी पर उल्टा தாயே தேவியாரே போச்சு போச்சு உட்காருப்பா. தாயே அம்மையே இப்போ சுந்தரியாக வந்திருக்காங்க. உங்க பெண்கள் அல்ல, எனக்கு தேவியர் 30 தேவிகளாக வந்திருக்காங்க. அவங்ககிட்ட ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப பாக்கியம். தாயாருக்கும் நன்றி. 16 செல்வங்கள் பெற்று ரொம்ப நன்றிமா. விழுந்த செய்தி இருந்தாங்க. ஓகே நன்றி. தாயே மகாலட்சுமி தேவியே போச்சு போச்சு. அண்ணே தாயே அம்பாள் இன்னைக்கு வரமகாலட்சுமியாக நல்லபடியாக பூஜையை நிறைவேற்றி கொண்டாங்க. அம்பாளுக்கு கொடானு கொடி நன்றி. என் தாய்க்கு வளையல் பூ வைத்து வளல் வைத்து அர்ச்சனை பண்ணி எல்லாம் பண்ணும். இதெல்லாம் செய்யறதுக்கு நான் பாக்கியசாலி. தாயே மகாலட்சுமி தேவியே போச்சு போச்சு. அனைவருக்கும் வணக்கம். ஓம் நம சிவாய. அழகான நாளைக்கு வரமகாலட்சுமி பண்டிகை நாள் வீட்டில் நல்லபடியாக முடிஞ்சிங்க. வந்தவங்களுக்கு தீர்த்த பிரசாதம் கொடுத்து அம்பாளுக்கு நைவேத்தியமெல்லாம் வச்சு வந்தவங்களுக்கு தீர்த்த பிரசாதத்தில் கொடுத்து அம்பாளுக்கு நம்ம வழிபாடு பண்ணியிருக்கோம். நான் பண்ண சின்ன சின்ன விஷயங்கள் இங்கே இருக்குது. இதெல்லாம் என் கையில் இதெல்லாம் என் கையில் இதை வாங்கிறதுக்கு நான் பாக்கியசாலி. இது முன்னோர்கள் நமக்காக விட்டு கொடுத்து போனால் பாரம்பரிய விஷயங்கள். உண்மை சொல்கிறீங்க. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு விபத்துங்க, ஒரு ஆக்சிடெண்ட். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 4 மாதத்துக்கு முன்னால். அதுலேருந்து நான் இன்னும் வெளியில் வரல. இந்த வழியோடு கூட இந்த வழிபாடுகள் நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம பாரம்பரிய விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் நமக்காக கொடுத்தது. நம்ம இது எப்படி செஞ்சாதான் நாளைக்கு அடுத்த ஜென்ரேஷன் இதெல்லாம் செய்வாங்க இல்லைங்களா? நமக்கு இந்த குறை அந்த குறை இதெல்லாம் செய்ய மாட்டேன், நீ இது முடியாது, இதெல்லாம் சொல்லவே கூடாது. வழிபாடுகளை விட்டுறாதீங்க. காசு இருக்கோ இல்லையோ இருக்கிறத வச்சு அதை பண்ணி முடியுங்க. அந்த வசதியில் இந்த இவ்வளோ வேலை சுமையிலையும் என்னால் அம்பாள் நல்லபடியாக வரமகாலட்சுமி பண்டிகையை நான் பண்ணி முடிச்சிருக்கிறேன். பாருங்க, தாய் சிரிச்ச முகத்துடன் என்னை பார்க்குற மாதிரி இருக்குது. அம்பாள் என்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது.
தாய்க்கு கொடான கொடி நன்றி. அம்மைக்கு நன்றி. தாயே மகாலட்சுமி தேவியே, அம்மையே போச்சு போச்சு, தாயே அன்னையே. ஒரு சின்ன செலவில் என் தாய் மகாலட்சுமி படிக்க நான் முடிச்சேங்க. அம்மனுடைய அருளால் எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்களால் முடிஞ்ச அடுத்த வருட காலத்தில் நீங்களும் செய்யுங்க. பெருசாக செய்காட்டி பரவாயில்லைங்க. லக்ஷ்மி தாய் நம்ம உலகத்தில், இந்த பூலோகத்தில் சுயமாக நமக்கு சொல்லிட்டு போன பண்டிகை, பாரம்பரிய பண்டிகை இது, வரமகாலட்சுமி பண்டிகை. நீங்களும் எடுத்து செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வீட்லேயும் எந்த அன்னக்குறை இல்லாமல், எந்த செல்வ குறை இல்லாமல், கொள்ளை செல்வத்தோட எந்த நோயும் இல்லாமல் நல்லா இருப்பீங்க. அந்த வசதி நம்ம வீட்டில் நான் பண்ணி முடிச்சிருக்கிறேன். எனக்கு உதவி பண்ணால் என்னோட தெய்வங்கள் தான் எனக்கு எல்லாமே. அவங்களுக்கு கொடான கொடி நன்றி. இந்த குழந்தை கையிலையும் இந்த பூஜையை அவங்க நிறைவேற்றிக்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நமச்சிவாய வாழ்க, அதன் தாழ்வாழ்க, எப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்க தான் தாழ்வாழ்க. உங்களுடைய அன்பு தெய்வங்கள் என் விகாஷினி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரை தெய்வங்கள் என் விகாஷினி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சில பல ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கோம். நாளைக்கு நம்ம வீட்டில் மறுபூஜை நடக்க போது அந்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுப்பேன். காத்திருந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். இந்த பூஜையை சிறப்பாக நடத்தி கொடுத்தா என்னுடைய வெற்றிகள் முருகருக்கு கொடான கொடி நன்றி. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், பிள்ளை சொல்லி போட்டு நம்ம அந்த விஷயத்த பண்ணுறோன்னா அது முடிவில் நம்ம முருகப்பெருமானுக்கு நம்ம நன்றி சொல்லியே ஆகணும். ஏனென்றால் அம்பாள்கிட்டயே வேல் வாங்கினவர் முருகப்பெருமானுக்கு கொடான கொடி நன்றி. இன்னைக்கு நான் இந்த பண்டிகை சிறப்பாக பண்ணி முடிக்கிறதுக்கு அவர் மட்டுமே காரணமானவர். கொடான கொடி நன்றி முருகப்பெருமானுக்கும், தாய் தந்தைக்கும், சாமிக்கும், முன்னோர்களுக்கும், குருமார்களுக்கும், என் இயற்கைக்கும், என் பிரபஞ்சத்துக்கும், ஜெய் ஸ்ரீராமருக்கும், ஜபவாத்தில் என் தாய் தந்தை அவங்களுக்கும், என் வெற்றிமேல் முருகருக்கும் கொடான கொடி நன்றி. நம சிவாய. நன்றி, வணக்கம்.